10 நிமிஷத்தில் வேலை முடியணும். ஆனால் தட்டில் இவ்வளோ டேஸ்டியாக உட்காந்து சாப்பிட்ணும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி சொல்லட்டுமா? இதை நம்ம சௌச்சோ வச்சு தான் பண்ண போகிறோம். சௌச்சோவை இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரை டம்ளருக்கு பாசிப்பருப்பை ஊற வச்சுருங்க. இப்போ குக்கரில் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், நிறைய கருவேப்பிலை போட்டு நறுக்கி வச்சுருக்கிற அந்த காய்கறியை போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு கொஞ்சோல பூண்டு, அது கூட பெருங்காயம், கொஞ்சோல உப்பு சேர்த்து நல்லா இப்படி வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச சிறுபருப்பை கூட சேர்த்து ஒரு நல்ல கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றி இதை நம்ம குக்கரில் வேக விட போகிறோம். 2 விசில் போதும். அவ்வளோ ஒரு அருமையான சூப்பரான சௌச்சௌ பப்பு ரெடி ஆயிடும். இதை நீங்கள் நல்லா சாதத்துக்கூட நல்லா சுட சுட ஊற்றி சாப்பிட்றப்போ எவ்வளோ காய்கறிகள், பருப்பு அப்போ நினச்சிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ சத்து கிடைக்குதுன்னு. நான் இன்னைக்கு ஊறுகாவோடு என்ஜாய் பண்ண போகிறேன். இதுக்கு முருங்கைக்கீரை, முட்டை வறுவல், உளுந்து அப்பளம் எல்லாமே அருமையாக இருக்கும்.